2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் முக்கிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட சுமூகமாக முடிவடைந்துள்ளது. பல்வேறு யூகங்கள், அழுத்தங்கள் குறித்து தகவல்கள் பரவிய நிலையில் ஒரே நாளில் முக்கிய 3 கட்சிகளுடனான ஒப்பந்தத்தை நிறைவு செய்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். தேர்தலில் பாஜக சுமார் 50 தொகுதிகள் வரை எதிர்பார்த்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் இறுதியாக 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதேபோல் பாமகவுக்கு 18 தொகுதிகளும் அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிய நிலையில் அதிமுக கூட்டணியில் இழுபறி நிலவுவதாகவும் டெல்லி தலைமை கூடுதல் இடங்களை வழங்குமாறு அழுத்தம் கொடுத்ததாகவும் பல்வேறு தகவல்கள் பரவி வந்தன. குறிப்பாக பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் கூடுதல் தொகுதிகள் கேட்டு நெருங்குவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. இந்த சூழலில் இன்று ஒரே நாளில் 3 முக்கிய கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை உறுதி செய்திருப்பது இபிஎஸ் எடுத்த அதிரடி அரசியல் முடிவாக பார்க்கப்படுகிறது. அதிமுக அணியில் இரட்டை இலக்க தொகுதிகளை பெற்ற கட்சிகள் இம்மூன்றே என்பதும் கவனிக்கத்தக்கது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அப்போது பாஜக 2.62% வாக்குகளுடன் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதன் பின்னர் அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பாஜக வளர்ச்சி வேகம் எடுத்ததாக கட்சியினர் கூறி வந்தனர். 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இல்லாமல் பாஜக தனி அணியாக பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்டது. அந்த தேர்தலில் 23 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 11.24% வாக்குகளை பெற்றது. இதன் அடிப்படையில் 2026 தேர்தலில் 50 தொகுதிகள் வரை அல்லது குறைந்தபட்சம் 39 தொகுதிகள் வேண்டுமென பாஜக வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இறுதியில் 27 தொகுதிகளிலேயே சமரசம் ஏற்பட்டுள்ளது. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 2021 தேர்தலில் பாமக அதிமுக கூட்டணியில் 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 3.80% வாக்குகளுடன் 5 தொகுதிகளை வென்றது. அதன் பின்னர் 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக அணியில் 10 தொகுதிகளில் போட்டியிட்டு 4.33% வாக்குகளை பெற்றது. இதற்கிடையில் பாமகவில் ஏற்பட்ட பிளவு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் அதிகாரப்பூர்வ பாமக அன்புமணி தலைமையிலேயே இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஏற்கனவே பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபா இடமும் வழங்கப்பட்டிருப்பது கூட்டணியில் பாமகவின் நிலையை உறுதிப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 2021 தேர்தலில் தனி அணியாக 165 தொகுதிகளில் போட்டியிட்ட அமமுக 2.35% வாக்குகளை பெற்றது. பின்னர் 2024 தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து 2 தொகுதிகளில் போட்டியிட்டு சுமார் 1% வாக்குகளை பெற்றது. இந்த சூழலில் தற்போது 11 இடங்கள் கிடைத்திருப்பது அமமுக மீண்டும் சட்டமன்றத்தில் கால் பதிக்க முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமாக, புதிய நீதி கட்சி, ஐஜேகே, தமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இந்த கட்சிகளுக்கு ஒற்றை இலக்க தொகுதிகள் மட்டுமே வழங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் விரைவில் அதற்கான அறிவிப்புகளும் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் தற்போது பாஜக, பாமக, அமமுக ஆகிய 3 கட்சிகளுக்கு மொத்தமாக 56 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள தொகுதிகளில் சிறிய கட்சிகளுக்கு 10 முதல் 13 இடங்கள் வரை வழங்கப்பட்டாலும் அதிமுக சுமார் 165 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளது. 2021 தேர்தலில் அதிமுக 167 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதேபோல் இந்த முறை 165க்கு அருகிலான எண்ணிக்கையை வைத்திருப்பது இபிஎஸ் தனது கட்சியின் செல்வாக்கை குறைக்காமல் கூட்டணியை கொண்டு செல்லும் வகையில் கணக்கு போட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் சொல்கின்றன. இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.